ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருஷ்ணகிரி வாசி. இது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 டேஸ் கவர் பண்ண ஒரு vlog வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசால். அதாவது சமைக்க தெரியாமல் சமைக்கும் போது ஒரு டிஷ் சூப்பராக வரும்ல, அதில் நான் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு டிஷ் இது தான். அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டே கல்யாணம் ஆன புதுசில் சமைக்க தெரியாமல் திணறுனது, எப்படி செய்யலாம் என்ன செய்யலான்னு யோசித்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சொதப்புனது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஞாபகம் நானே என்னை நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக சமைக்க ட்ரை பண்ணுங்கள் கேர்ள்ஸ், கண்டிப்பாக முடியும். ட்ரை பண்ணால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுல்ல. நான் இப்போ நல்லா சமைக்கிறேன் அப்படின்னு என் வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்புறம் சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். என் பையன் பாருங்கள், நான் இப்போவே சமைக்குவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் சப்பாத்தி போட்டு பெரிய பையனை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மா பூசணிக்காய் குழம்பு செஞ்சுருந்தாங்க, அதனால் அதையும் ஒரு சைடில் வச்சாச்சு. நல்லா இருந்தது பூசணிக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு மசால் சப்பாத்தி எல்லாம். அப்புறம் அம்மா தம்பியை விட்டுட்டு வரும்போது கீரை கிடச்சிதுன்னு மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்கு பார்த்தா கிச்சனும் ரணகலமாக இருக்குது. வீடே தலைகீழே திருப்பி போட்டு வச்சுருந்தாங்க என் பசங்க 2 பேரும். அப்புறம் என் பையனை குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், இல்லைனா பைத்தியமே பிடிச்சிடும் எனக்கு. ஒவ்வொரு வேலையாக முடிச்சாச்சு. அந்த அன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, அதனால். அப்புறம் ஈவினிங் போல் சாமிக்கு பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருந்தேன்னா உளுந்த வடையும் சக்கரை பொங்கலும் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா சாமிக்கு பிரசாதம் வைக்கணும் இல்லையா, அதனால தான். ஒன்றா செஞ்சு முடிச்சுட்டு உளுந்து வடை போடுறதுல நான் எக்ஸ்பர்ட்டுங்க. ரவுண்டாக வரும். ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் சாமி கும்பிட ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு சிவனும் பிடிக்கும், முருகனும் பிடிக்கும், அனைத்து கடவுளும் பிடிக்கும். எந்த கடவுளையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ண மாட்டேன். முருகர் ஸ்பெஷல் எனக்கு, அவ்வளோதான். அப்புறம் பிரசாதம்லாம் படைச்சி விளக்கு பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தோம். கும்பிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க் அப்படின்றனால ஈஸியாக தான் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி வெண்பொங்கல், தேங்காய் சட்னி இதுதான் செஞ்சேன். செஞ்சு சாப்பிட்டாச்சு. என் சின்ன பையன் பொங்கல் சாப்பிடவே மாட்டான். அதில் இருக்க முந்திரி மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட மாட்டான். அதனால் அவனை சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் சூடாக ஊட்டிட்டு, அதனால தான் அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறான். அப்புறம் தூங்கியாச்சு. இது நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங். சாட்டர்டே தம்பிக்கு ஆனுவல் டே அப்படின்றனால ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூலில் விட சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிச்சாச்சு. மார்னிங் எழுந்து கொஞ்ச நேரம் மாடியில் போய் வீட்டுக்கு பேக் சைடில் டேம் வியூ இருக்கும். கிருஷ்ணகிரி கேஆர்பி டேமோட பேக் சைடு வியூ இருக்கும். நல்லாயிருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் இருக்கும், அழகான சத்தம், பேர்ட்ஸோட சத்தம் இதெல்லாம் பார்த்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கோலம் போட்டேன். கோலம் போட்டுட்டு ரொம்ப நேரம் யோசித்தேன் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வீட்டில் கோழி வளர்க்குறோம், அதோட நாட்டுக்கோழி முட்டை நிறையா இருந்தது. சரி இன்றைக்கி இட்லி நாட்டுக்கோழி குழம்பு, உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு இதுதான் செய்யணும்னு பிளான் பண்ணி செஞ்சாச்சு. என் சின்ன பையன் சாப்பிட்டுப்பான், ஓரளவுக்கு ஊட்டி விட்டாலே அப்படி இப்படி சாப்பிட்ருவான்.
இட்லி சாப்பிடுவான், தோசை சாப்பிடுவான், சப்பாத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பான். ஆனால் என் பெரிய பையன் இருக்கான் பாருங்கள், அவனோட ரியாக்ஷன் பாருங்கள். ஊட்டும் போதே என்னவோ சாப்பிடக்கூடாத ஒரு விஷயத்த சாப்பிட்ற மாதிரியே ரியாக்ஷன் கொடுப்பான். இப்போ நான் முட்டை தோசை போட்டு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஓகே நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாள் அவன். இப்போ பாருங்கள் ஒளிவட்டம் தெரியுதா? அப்புறம் லஞ்சுக்கு வந்து அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க கீரை எஸ்டர்டே. ஸோ அந்த கீரை போட்டு கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. பக்கத்து வீட்டு பொண்ணோட என் பையன் நல்லா பேசுவான், ஜன்னல் வழியாக பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆனுவல் டேக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் போல் கிளம்பியாச்சு. போகிற வழியில் இந்த பூந்தோட்டம் வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிடுவார் காரை. அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே அடித்து பிடிச்சி நான் ஃபாஸ்ட்டாக போய் ஃப்ரண்ட் ரோவில் சீட் பிடிக்கணும் அப்படின்னு போனால் அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் சீட் கிடச்சிது, உட்காந்தாச்சு. இங்கே பாருங்கள் பசங்கள்லாம் ரெடியாகி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரொபோட்டிக் டாகெல்லாம் இருந்தது, அது பார்க்கவே பயங்கரமாக ஒரு மாதிரி டரராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே போகிறாங்க பாருங்கள், அந்த மேம் தான் என் பையனோட லாஸ்ட் இயர் கிளாஸ் டீச்சர். அப்புறம் பார்த்துட்டு டான்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டான்ஸாக போயிட்டு இருந்தது. அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் இயர்லியராகவே போயிட்டோம். ஒரு 5 o'clock போயிட்டோம். நாங்கள் 6 o'clock மேலே தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிட்டு இதோ பாருங்கள், இதுதான் என்னோடய பையனோட டான்ஸு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லா பசங்களுமே சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க. இது தாங்க ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட். இது பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆனது. ஆனால் நல்லா இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம், நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாருங்கள் கொரிலாலாம் வந்து டான்ஸ் ஆடிச்சு. எனக்கு பயமாக இருந்தது, அதுக்கு பக்கத்துலேயே இருந்தோமா நாங்கள் ஃப்ரண்ட் ரோவில் இருந்தனால. அப்புறம் அரௌண்ட் 10 o'clock ஆகிடுச்சு ப்ரோக்ராம் முடிய, 10:30 நியர்பை ஆகிடுச்சு. அப்புறம் ரிட்டன் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸ்கூல் பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பேரண்ட்ஸ் வரத்துக்காக. ஆனால் நாங்கள் கார்லேயே போயிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் நியர்பை தான், ஒரு 10 minutes ட்ராவல் டைம் தான் இருக்கும். அங்கே சின்ன ஸ்டால் போட்டிருந்தாங்க, டாய்ஸ்லாம் இருந்தது. என் பசங்க 2 பேரும் இது தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கே வீடியோ எடுக்க முடியல, க்ரௌடாக இருந்ததா. முடிஞ்சது கரெக்டாக அப்போ தான் 5 minutes இயர்லியாகவே கிளம்புனோம். அப்போயும் கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்தது. சரி வேகமாக வரலாம், அப்புறம் டிராஃபிக் ஆகிடும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதனால் அங்கே வீடியோ எடுக்கலை. அதுக்குள்ளேருந்து வர இமேஜஸ் இது தான், சூப்பராக இருந்தது. நைட் ஃபுல்லாக வச்சு விளையாடி அதுக்குள்ளே இருக்க பேட்டரி காலியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.